ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரீன் சுவாமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எம்போஸ்டு லோட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 23 நம்பர் நேரில் எடுத்திருக்கிறேன். 753 நம்பர் தயால்ஜி பிராண்டோட ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த கார்னர்லேருந்தே கவர் பண்ணிட்டு வரணும். நம்ம ஸ்லாண்டிங்கில் பண்ணும்போது தான் இந்த த்ரெட்டை பைப்பிங் த்ரெட்டை வந்து நல்லா கவர் பண்ணி கொண்டு வர முடியும். அதுக்காக ஒவ்வொரு ஸ்டிச்சு போடும்போது ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு நம்ம அதை லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ளாட் லோடு ஸ்டிச்சில் இந்த ஸ்டிச்சை பார்த்துருக்கோம். அதில் வந்து மல்டி கலர் பிரைட் ஸ்டிச்சு எல்லாமே அந்த எல்லா ஸ்டிச்சுமே இதே மாதிரி தான் வரும். ஸோ அதே தான் சேம் தான் பண்ண போகிறோம். அதான் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது வந்து நெக்குக்கு ஹேண்ட்ஸுக்கு இதுக்கெல்லாம் பார்டர் லைன் ஆட்டு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் மேங்கோ இது எல்லாம் சைடு ஃபில்லிங்காக கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி பாடுறத விட இந்த சில்க் த்ரெட்டை விட இது சரி த்ரெட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நாட் போட்டு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அப்புறமா சைடு எல்லாமே ஃபில் பண்ணிடலாம். செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி இப்படி ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணும்போது நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். அந்த கார்னர்லாம் அன்னிவனாக இருக்கிறது எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணிட்டோன்னா நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். முடிச்சாச்சு. இதையும் ஒரு 2 நாட் போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பீட்ஸு வச்சு எப்படி நம்ம லோட் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இதே மாதிரி தான் நான் எடுத்துருக்கு வந்து நீடில் வந்து அயன் நீடில் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஏ ஸ்டார்ங்கிற பிராண்டில் வந்து பீட்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் கலர் வந்து லாஸ்டிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அது வந்து இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன்று ஒன்றா எடுக்கிறத விட. அப்புறம் இதே மாதிரியா நம்ம சரி எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 3 5 அப்படிங்கிற நம்பரில் வந்து நம்ம பீட்ஸை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம எந்த அளவுக்கு கார்னர் வரும்போது எத்தனை பீட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதையே அப்படியே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரணும். நம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ 5னா 5 தான் எடுத்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு தடவையும். 5 6 அப்படி நம்ம இஷ்டத்துக்கு போட்டோன்னா ஒன்று வந்து பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருந்தால் நல்லா இருக்காது. எத்தனை பீட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே கவுண்டிங்கில் வந்து கடைசி வரைக்கும் முடிச்சிடலாம். ஒவ்வொரு தடவையும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். ஒரே பக்கமாக இருந்து இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும்போது நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதே தான் திருப்பி யூஸ் பண்ணணும். கண்டினியூஸாக ஒரே நம்பராக போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பீட்ஸை வந்து கலந்து விழுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபிங்கர்ஸால் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணோன்னா நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் சூயிங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நைலான் த்ரெட்டுன்னு கிடைக்கிது, அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு நீடில் வந்து மாட்டாமல் நல்லா ஃப்ளோவாக இருக்கும் அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இதை லாஸ்ட்டு முடிக்கும் போதும் அதே மாதிரி 3 2 3 1 அங்கே நம்பரில் வந்து அந்த 1 வந்து முடிகிற மாதிரி முடிச்சிடலாம். இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடு ஃபுல்லாக நம்ம செயின் ஸ்டிச்சு சரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சு கொடுத்துடலாம். ஸ்டிச்சு கொடுக்கும்போது தான் நமக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும்.
ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜர்தோசிக்கு நான் நார்மல் ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலி ஸ்ப்ரிங் மாடலில் இருக்கும். அது வந்து கையில் வச்சு கட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு பேஸில் வந்து லைன் போட்டு வச்சுட்டு அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கட்டரை வச்சு நல்லா நெளியாமல் கட் பண்ணணும். கட் பண்ணும்போது நம்ம நீடில் கோக்க முடியும். இது மாதிரி ஒரே அளவில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதை விட சின்னதாகவும் அதுக்கும் சின்னதாக கொஞ்சம் இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த கார்னர் ஸ்டிச் பண்ணும்போது குட்டி குட்டியாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அப்போ தான் நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சின்னதானது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானது, அதுக்கப்புறம் நம்ம கிராஸில் வரும்போது நம்ம ஒரே அளவில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதும் நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணி இது பண்ணும்போது நல்ல ஒரு ரிச் லுக்கு கிடைக்கும். அந்த ஸ்டிச்சு வந்து நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு நல்லாயிருக்கும். இந்த ஸ்ப்ரிங் வந்து அழகாக ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். இதையும் லாஸ்ட் வரைக்கும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு அதேமாதிரி சின்னதாகவும் அதுக்கு அடுத்த சின்னதாகவும் வச்சு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணி சுற்றி நம்ம ஜரி த்ரெட்டால் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோன்னா நமக்கு நல்ல நீட் ஃபினிஷாக கிடச்சிரும். நம்ம எந்த இடத்துல எண்டு நாட் போட்டு முடிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்னரில் இருந்தோ ஆரம்பித்து நம்ம செயின் ஸ்டிச்சை போட்டுடலாம். ஒரே பக்கமாக ஆரம்பித்தோன்னா அந்த ஹோல்ஸ் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஓட்டை பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் இன்னொரு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து இந்த செயின் ஸ்டிச்சை முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.